ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐஜே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னண்டா, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த திரை, இதுக்குள்ள என்ன இருக்கு? பொழுதுபோக்கு, செய்திகள், பிசினஸ். ஆனா மட்டக்களப்பு ஏறாவூர்ல ஒரு வீட்டுக்குள்ள இதுக்குள்ள மரணம் இருந்திருக்கு. ஒரு 11 வயசு பொண்ணு இன்னைக்கு அவ உயிரோட இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு 14 வயசு அண்ணன் கையில் இருந்த கோஃபும் நம்ம எல்லாரோட கையில இருக்கிற இந்த போனும் தான். இந்த வீடியோ ஒரு செய்தியோ சும்மா ஒரு விளக்கோ இல்லை கிரைம் நியூஸை பத்தியோ இல்லை. இது ஒரு எச்சரிக்கை. உங்க வீட்டுல ஒரு அண்ணன் தங்கை இருந்தா, உங்க கையில ஒரு போன் இருந்தா, இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணா முழுச பாருங்க. இது ஒரு உயிரோட சத்தம். மே 28 ஏறாவூர்ல வெட்டுவேல் அதிகார வீதி. அம்மா வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க, அப்பா கூலி வேலைக்கு போயிருக்காரு. வீட்டுல 2 பிள்ளைகள் மட்டும்தான். ஒரு சாதாரண நாளாக தான் அது ஆரம்பிச்சது. அண்ணன் போன் கேட்கிறான், தங்க முடியாதுன்னு சொல்றா, அவ்வளவுதான். இந்த சின்ன மறுப்பு ஒரு 14 வயசு பையனோட மூளையில என்ன பண்ணிருக்கும்? கோபம், ஆத்திரம். தங்கைன்னு கூட பார்க்காம அந்த சின்ன கழுத்தை தண்ணீர் தொட்டிக்குள்ள அந்த பொண்ணு விழும்போது அந்த போன் அங்கதான் இருந்துச்சு. ஆனா அந்த போனால அவ உயிரை தர முடியல. போலீஸ் வர்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, லேட். நீங்க கொண்டு வந்தது லேட்டா? அந்த பெண்ணோட உயிர் போக லேட் இல்லை நண்பா. நம்ம வளர்ப்பு முறை, நம்ம சமூகம், நம்ம விழிப்புணர்வு எல்லாமே லேட் ஆகிடுச்சு. இந்த சம்பவத்துல யார குற்றம் சொல்ல போறீங்க? அந்த அம்மாவையா? அவங்க எதுக்கு வெளிநாடு போனாங்க? சம்பாதிக்க, தன் பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க. கடல் கடந்து போயிட்டு தினமும் வீடியோ கால்ல சாப்பிட்டியா கண்ணா என்று கேட்கிற அந்த தாயோட தவிப்பு உங்களுக்கு புரியுமா? அந்த அம்மா அங்க கஷ்டப்பட்டது இங்க இருக்கிற 2 பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை தரத்தான். ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளை மண்ணுக்குள்ள, இன்னொரு பிள்ளை கம்பிக்குள்ள. அந்த அம்மாவோட நெஞ்சு இப்போ என்ன பாடுபடும்? நான் சம்பாதிக்க போனது தப்பான்னு நினைப்பாங்க. இல்லம்மா, நீங்க தப்பு இல்லை. நம்மளோட இந்த அவசர உலகமும் பிள்ளைகள் கையில் இருக்கிற போனை கொடுத்துட்டு அமைதியா இருன்னு சொல்ற நம்மளோட சோம்பேறித்தனமான வளர்ப்பு முறை தான் தப்பு. 14 வயசு பையனுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணணும்னு நாம சொல்லி கொடுத்தோமா? இன்ஸ்டால ரீல்ஸையும் யூடியூப்ல ஷார்ட்ஸையும் கெத்து காட்டுறதுதான் ஆண்மைன்னு நம்ம தம்பிங்க நினைக்கிறாங்க. போனை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தங்கையே அடிக்கிறதுதான் வீரம்னு நினைக்கிறாங்க. டேய், தங்க உன்னை திட்டிருந்தா கூட அவன் ரத்தம்டா. இந்த 5 இன்ச்சு ஸ்கிரீனுக்காக உன்னை அண்ணான்னு கூப்பிட்ட உறவை தண்ணி தொட்டிக்குள்ள தள்ளினியே. இது அந்த பையனோட தனி மனித தப்பு மட்டும் இல்லை. நாம எல்லோரும் சேர்ந்து வளர்த்த மொபைல் அடிமைத்தனம். நம்ம ஊர்ல கல்வி இருக்கு, கோவில் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு. ஆனா உணர்வுகள் எங்க போச்சு? பிள்ளைகள் கையில டெக்னாலஜி இருக்கு, ஆனா மனிதாபிமானம் இருக்கா? இந்த வீடியோ பார்க்குற அம்மா அப்பா, உங்களுக்காக சில விஷயங்களை சொல்றேன். முதலாவது, போனை காட்டி வளர்க்காதீங்க. பிள்ளை அழுதா போனை கொடுக்காதீங்க, அவங்க கூட பேசுங்க. 2வது, இல்லைன்னு சொல்ல கத்துக்கொடுங்க. ஒரு விஷயம் கிடைக்காதுன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை பிள்ளைகளுக்கு வளர்க்கணும். 3வது, டிஜிட்டல் இடைவெளி. தினமும் 1 மணி நேரம் வீட்டுல யாரும் போனை தொடக்கூடாது. குடும்பமா உட்கார்ந்து பேச பழகுங்க. 4வது, அவங்கள கவனிங்க. உங்க பிள்ளைங்க போனை கொண்டு என்ன செய்யறாங்க, யாரோட பேசுறாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கவனிங்க. ஏறாவூர்ல நடந்த அந்த ஒரு எச்சரிக்கை மணி, அதை கேட்டும் நாம திருந்தலைன்னா அந்த தங்கை உங்க வீட்டுல கூட இருக்கலாம். தோழர்களே, இனி திரும்ப அந்த பிள்ளை வர போறதில்லை. ஆனா அந்த அண்ணன் ஜெயிலிருந்து வரும்போது அவன் ஒரு மனுஷனா வரணும். அந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது நம்ம சமூகம் அவங்கள குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு நைட் உங்க தம்பி கிட்ட பேசுங்க, உங்க தங்கையை அணைச்சிக்கோங்க, போனை தூக்கி ஓரமா வைங்க, உறவை தொலைச்சிடாதீங்க. இந்த வீடியோ பகிருங்க. ஏறாவூர் பெண்ணோட உயிர் போன மாதிரி இனி ஒரு உயிர் கூட போனுக்காக போகக்கூடாது. நான் மறக்க மாட்டேன், நீங்களும் மறந்துடாதீங்க. நன்றி. நான் உங்கள் ஐஜே.